character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good evening to all the 11th standard students. நம்ம மேக்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மேக்ஸ் கிளாஸில் எல்லாருமே வீட்டில் இருக்கிற நேரத்தில் சேஃபாக இருங்க. அதாவது உங்களுடைய எதிர்காலம்ன்றது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக அமைகிறது. அதனால் எவ்ரிடே உங்களுக்கு வர ஷெடியூல், அதே போல் என்னென்ன கிளாஸஸ் அனுப்புகிறாங்களோ அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய எதிர்கால ஃப்யூச்சரில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு இந்த கிளாஸில் உங்களுக்கு வரவேற்கிறேன். ஓகேவா? அதாவது இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1-to-1 ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸில் டிஃபைன் பண்ணி பார்க்குறது, அந்த பேசிக் கான்செப்டில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த சம்ஸ் தான் இங்கே இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எல்லாருமே உங்கள் கையில் புக்கு இருந்துச்சுன்னா புக்கை எடுத்து வச்சு அதில் என்ன லெசன்ஸ் டீச் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறோமோ அதையும் மார்க் அவுட் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? நீ எக்ஸாம்பிள் லாஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸாம்பிள் 1.17 அதாவது 17 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள் 1.18. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷன் ஆர் டு ஆர், அதாவது ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். A function f is a function from r to r is defined as f of x is equal to one of the function 2x square minus 1. Find the pre-images of 17, 4 and -2. இந்த மூணு நம்பருக்கு ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரீ இமேஜ்னா என்ன? கோடொமைன்லேருந்து டொமைனுக்கு போகிறது. இனி ஃபங்க்ஷன் ஆஃப் த டேர்ம்ஸில் வேல்யூஸை கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஓகேவா? அப்போ ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 17 அண்ட் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 4 அண்ட் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் -2 இது எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதா இங்கே ஸ்டெப் வைஸாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் a very important 2 mark type question. Okay, to find the pre-images of 17 we solve the equation. நான் என்ன பண்ண போறேன்னா f of x க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறேன்? 17. அப்ப 2x square minus 1 is equal to 17. The two solutions of these equations. ஏன் two solutions சொல்றாங்க? ஏன்னா given the terms பார்த்தீங்கன்னா in a quadratic equation, that is will be considered 2x square minus 1 is equal to 17, minus 1 that side goes to plus 1. அப்ப therefore that is equivalent to 2x square equal to 17 plus 1, that is 2x square is equal to 18. Multiple இருக்கிறது என்ன வந்துச்சுன்னா divide. அப்போ therefore that is equivalent to what about will be considered? X square is equal to 18 divided by 2 will be cancelled 9. அப்போ therefore x square is equal to 9. அப்போ take the square root of the both side. அப்போ what about we get the term x is equal to plus or minus 3. அப்போ ரெண்டு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ what about will be considered the solutions of 3 and -3 are the pre-images of 17 under f. இதுதான் கண்டிஷன். இது ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ செகண்ட் ஒன், what about in a second one? In a 4 substitute பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ what about will be considered? 2x square minus 1 is equal to 4. Minus 1 that side goes to plus 1. அப்போ 2x square is equal to 5. அப்போ in terms of x square is equal to 5 by 2. In terms of fractionல வரும்போது therefore will be take about the terms that is x is equal to plus or minus root of 5 by 2 னு வரும். அதுதான் இந்த இடத்துல plus or minus termsல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே சேம் ஆல்சோ சேம் in terms of pre-images of 4. next one -2 கேட்டிருக்காங்க. 2x square minus 1 is equal to -2. minus 1 that side goes to plus 1. அப்போ 2x square is equal to -2 minus into plus 1 that is equal to -1. we get the answer
2x square is equal to minus 1. அப்போ x square is equal to என்னென்னு வரும் பாருங்க minus 1 by 2 வருது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா it is a cannot be a square root will be find out. அப்போ therefore that is a no solution. x square is equal to minus 1 by 2 which has no solution in R because square of a number cannot be negative. எனக்கு நெகட்டிவ்ல வந்திருக்கனால இதுக்கு no pre-image. ஓகேவா? It is clear about it is a very important question. Understood பண்ணிக்கங்க. Okay, and see the next example sums for example 1.19. Okay, அப்ப if f is equal to is a function from closed interval minus 2 comma 2 which is such that b is given by f of x is equal to 2x cube. இது ஒரு 2 mark type question தான். Then find the b so that f is on 2 so that f is on 2 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ the minimum value is f of minus 2 and its maximum value is f of 2 which are equal to minus 16 and 16 respectively. So b is minus 16 comma plus 16. ஓகேவா? near closed interval then we'll be find out the resultant of the term. Okay, it is clear about. And also next one question for what about in next one 1.20 example 1.20 check whether the function என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. whether the function f of x is equal to x mod x defined on closed interval minus 2 comma 2 is 1 to 1 or not. 1 to 1 ஃபங்க்ஷனா இல்லை நாட் இல்லையான்றதை நம்ம சொல்லணும். அதே போல் if it is 1 to 1 இருந்துச்சுன்னா find a suitable codomain so that the function becomes a bijection. அப்போ 1 to 1 இருந்துச்சுன்னா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணால் எனக்கு bijection ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? அப்போ therefore then will be find out that this is the 3 mark type question. Okay, let x comma y belongs to closed interval minus 2 comma 2. ஓகேவா? அதை எடுத்தாச்சு. அப்போ what about will be considered f of x is equal to f of y. If y equal to 0 then x becomes also 0. So let y is not equal to 0 ஏன்னா in terms of interval closed interval minus 2 2 plus 2 னும்போது எனக்கு 0 is including. அப்போ நான் y க்கு நான் 0 எடுக்கும்போது x க்கு 0. So let y not equal to 0 எடுக்கும்போது hence x is not equal to 0. Now x mod x equals to y mod y since f of x equal to f of y. This implies x by y is equal to mod y divided by mod x, that is we get the term which is greater than 0. But therefore that is x by y also will be greater than 0. Those x and y are either both positive or both negative. ஒன்று both positive வரும் இல்லைனா both negative வரும். அப்போ hence x square is equal to y square. அப்போ so if f of x is equal to f of y is nothing but we must have x square is equal to y square. அப்போ f of x is equal to f of y square போது பார்த்தீங்கன்னாக்கா f of y எடுக்கும்போது x square is equal to y square. Also x and y are either both negative or both positive. This is possible only if x equal to y இருக்கும்போது மட்டும்தான் possible. அப்போ those f is a 1 to 1. அப்போ if when x is less than 0 அது 0 கம்மியாக எடுக்கும்போது it is a 1 to 1 function. அப்போ f of x is equal to minus x square and when x is greater than or equal to 0 சொல்லலாம். அப்போ f of x is equal to x square. So the range of the terms பார்த்தீங்கன்னா closed interval minus 4 to plus 4. So f becomes a bijection function இருந்துச்சுனாக்கா closed interval minus 2 to 2 அது என்னவா சேஞ்சஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா minus 4 to 4க்கு சேஞ்சஸ் பண்ணால் it is a bijection ஃபங்க்ஷனை satisfy பண்ணும். It is a suitable codomain of the terms. ஓகேவா? புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் அதுதான் இங்கே f of x is equal to x mod x is also an increasing function சொல்லிட்டாங்க ஒரு நோட் கண்டிஷனில். It is a increasing function. It is a very 1 mark டைப்பில் கூட கேட்கக்கூடிய பாசிபிள் இருக்குது, அதனால் இதை மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 1 கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இட் இஸ் கால்ட் அபவுட் அதை எப்படி 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். The vertical line test is called the horizontal line test to check whether a function is 1 to 1 onto or not. அதாவது 1 ஃபங்க்ஷனா இல்லை onto ஃபங்க்ஷனா ஆர் நாட்டான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு will be using the horizontal line test. ஓகேவா? Let a function be given a curve in the plane if the horizontal line throws a point y in the codomain meets the curve at some points, then the x coordinate of all the points give a pre-image of for y.
ஓகே. அப்போ therefore then the conditions எனக்கு மொத்தம் 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க கிராஃபில் 1.32 1.33 1.34. இப்போ பாருங்கள் இதில் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த கிராஃபில் ஏதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். If the horizontal line through a point y in the codomain does not meet the curve, இந்த curve வந்து எந்த இடத்துல மீட் பண்ணியிருக்கா பாருங்கள் இந்த லைனில், நோ. அப்போ மீட் பண்ணலன்னும் போது that is does not meet the curve, then the curve will be no pre-image for y and hence the function is not on 2. Hence the function is not on 2. அதே செகண்ட் ஒன் டயக்ராமில் பாருங்கள். இந்த curve வந்து போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன் ஹரிசானல் லைன் டெஸ்ட் என்ன ரெட் கலரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், இதுதான் ஹரிசானல் லைன் டெஸ்ட்டு. அப்போ therefore இதில் அப்ளை பண்ணும்போது இன்டர்செக்டிங் அட் த அட்மோஸ்ட் 1 பாயிண்ட், அதிகபட்சம் ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்டிங் ஆகிருக்கு. அப்போ இஃப் த ஹரிசானல் லைன் த்ரோ அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் ஆஃப் த கோடோமைன் மீட்ஸ் த curve at more than 1 point, at more than 1 point, then the function is not 1-to-1. It is considered the function is not 1-to-1. அதே தேர்ட் ஒன் டயக்ராமில் பாருங்கள். இந்த கர்வில் இன்டர்செக்டிங் ஆகுது. அப்போ இன்டர்செக்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்டில் எனக்கு இன்டர்செக்டிங் ஆகுது பாருங்கள், 1 2 3. அப்போ 3 இடத்துல எனக்கு இன்டர்செக்டிங்காக இருக்குது. அப்போ if for all y in the range the horizontal line through y meets the curve at least 1 point, then the function is 1-to-1 சொல்லிக்கலாம். ஓகேவா? then the function is 1-to-1 function. ஓகேவா? it is clear about புரியுதா? இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இங்கே கிவன் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எ ரெப்ரசன்ட் அபவுடைய ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டுக்கு என்ன கண்டிஷன்ஸு யூஸ் பண்ணுறதுன்றது. ஓகேவா? அதே சேம் இஸ் ஆல்சோ கிவன் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன் இல்லையான்றதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு கிவன் இல்லுஸ்ட்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை நல்லா பார்த்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் டைப் கொஸ்டின். என்ன 3 மார்க் டைப்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, find the largest possible domain for the real valued function f defined by f of x is equal to root of x square minus 5x plus 6 ன்னு கொடுத்துருக்காங்க. As we are finding the square root of x square minus 5x plus 6, we must have x square minus 5x plus 6 greater than or equal to 0 for all x in the domain. For this, follow the given procedure. அப்போ in terms of diagrammatic oriented பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் நீ ரியல் லைன் ஆஃப் த டேர்ம்ஸ் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி 2 to 3. ஏன் இந்த 2 to 3 வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஃபேக்டரைஸ் த டேர்ம். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது ப்ராடக்ட் அண்ட் சம். வாட் அபவுட் த ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் இஸ் 6 அண்ட் சம் இஸ் what about we get the term -5. What about we get the using the condition 2 3s are 6 ன்னு சொல்லலாம். What about both the values will be negative. அப்போ -2 -3. அப்போ what about will be possible, x minus 2 and x minus 3 equal to 0. அப்போ x is equal to 2 is one of the solution, x is equal to 3 is another one solution. அப்போ we get the x equal to 2 and 3. Now draw the number line in a graphல கொடுத்துருக்க ஃபிகரில் கொடுத்துருக்காங்க பாருங்க 2 to 3 in terms of orderல ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரியுதா? அது கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தென் வில் பி யூஸிங் த இன்டர்வல்ஸை நான் பிரிக்க போகிறேன். எப்படி இன்டர்வல்ஸை பிரிக்கலாம்? நவ் வி ஹேவ் 3 இன்டர்வல்ஸ். என்னென்ன 3 இன்டர்வல்ஸா இந்த நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் என்னுடைய நம்பர் லைன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா -infinity ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இங்கே என்ன இருக்குது பாரு 2 and 3. அப்போ what about will be considered the first interval about the term -infinity 2 and the next interval of the term 2 to 3. அடுத்த interval பார்த்தீங்கன்னா 3 to ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அந்த ஆர்டரில் நான் இன்டர்வல்ஸாக பிரிச்சுருக்கேன். அப்போ இன்டர்வல்ஸை பிரித்ததுக்கப்புறம் டேக் எனி பாயிண்ட் இன் த இன்டர்வல் ஆஃப் த டேர்ம் -infinity to 2. நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதில் வந்து எந்த இன்டர்வல் ஆஃப் த டேர்ம்ஸ் நான் எந்த பாயிண்ட் வேணால் நம்பரில் இருக்கலாம். வில் சே அபவுட் த x equal to 1. அப்போ கிளியர்லி தட் த கண்டிஷன்ஸ் வில் பி சாட்டிஸ்ஃபை ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பாசிட்டிவில் கிடைக்கும். ஓகேவா? அதே போல் 2 to 3ல எடுத்துக்கலாம். அப்போ 2 to 3ல 2 is not included and 3 is not included. அப்போ பிட்வீன் த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5. அப்போ கிளியர்லி த டேர்ம் இஸ் நெகட்டிவ்ல கிடைக்கும். அதே சேம் இஸ் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டேக் எனி பாயிண்ட் ஆன் த டேர்ம் 3 to இன்ஃபினிட்டியில் 4 5 6 எந்த நம்பர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். அதை எடுத்து அப்ளை பண்ணும்போது இட் இஸ் கிளியர்லி அபவுட் த பாசிட்டிவ். அப்போ போத் த டேர்ம்ஸ் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். அப்போ ஃபார் ஆல் எக்ஸ் இன் த இன்டர்வல்ஸ் -infinity to 3 to infinity, that is will be considered the positive, and at least at x equal to 2 to 3 the value of x square is 0. நான் 2 substitute பண்ணாலும் 3 substitute பண்ணாலும் அது எனக்கு வேல்யூ வந்து
0 னு வருது. அப்ப therefore we get the relations will be defined about the functions என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா root of the terms கொடுத்திருக்காங்க is defined for all x in a open interval minus infinity comma 2 to closed interval union about closed interval 3 to plus infinity. It is hence the domain of the terms. இதுதான் என்னோட domain பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட domain of the function. It is clear about புரியுதா? Are you understood? Okay. We'll see the next one example. It is also very important 2 mark type question. Find the domain of the function f of x is equal to 1 by 1 minus 2 cos x. இதே மாடல்ல எக்ஸசைஸ்லயே உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இப்போ 1 divided by 1 minus 2 cos x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி எடுத்துக்கலாம்? The function is defined for all x belongs to real number. Okay, x belongs to எதுல இருந்து எடுக்கறாங்க? real numberல இருந்து எடுக்கறாங்க except 1 minus 2 cos x equal to 0. ஏனா that is term equal to 0. இதை நான் 0 னு இன்க்ளூடிங் பண்ணனாக்கா 1 by 0 nothing but infinity. அதனால in terms of except the real numbers of the term. அப்ப that is except நாக்கா cos x equal to 1 by 2. That is except x ஓட வேல்யூஸ் நான் சொல்லும்போது பாத்தீனா இங்க cos ஃபங்க்ஷன் வந்திருக்கு 2n pi plus or minus என்ன 1 by 2 எப்ப கிடைக்கும் பாத்தீனா pi by 3 க்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப therefore that is equivalent to 2n pi plus or minus pi by 3. n belongs to the set of all integers. Hence the domain of the terms ல சொல்லும்போது பாத்தீனா real number except 2n pi plus or minus pi by 3. That is n belongs to set of all integers. ஓகேவா? It is clear about it is a very important part of the 2 mark type question. இதையும் வீட்ல இருக்கும்போது எல்லாரும் practice பண்ணி போட்டு பாருங்க. ஓகேவா? And see the next one. It is also 3 mark type question. Okay? Important also. Find the range of the function f of x is equal to 1 divided by 1 minus 3 cos x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப what about will be consider the range? இப்போ நான் அதல டொமைன் கண்டுபிடிச்சோம். இங்க ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு what about will be considered denominator terms ன்னு எடுத்துக்க போறேன். அப்ப what about the interval of the term in terms of -1 less than or equal to cos x less than or equal to 1. Okay, it is clear about அப்ப இந்த ஆர்டர்ல எடுக்கும்போது 3 in terms of இங்க என்ன இருக்கு பாருங்க 3 மல்டிபிள்ல இருக்கு. ஏனா cos x ஓட இன்டர்வல் பாத்தீங்கன்னா -1 to +1 ல இருக்கும். அதனால -1 less than or equal to cos x less than or equal to 1 ன்னு எடுத்தாச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல 3 ன்னு ஒன்னு இருக்குறதுனால நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப மல்டிப்ளை பண்ண போறேன்றதுனால இன்டர்வல் will be change. அதாவது less than or equal to conditions என்னடா மாறும்போது பாத்தீங்கன்னா greater than or equal to சிம்பலா மாறிடும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டர்சேஞ்சிங் about. அப்ப therefore that is அப்ப 3 -3 ஆல both the side will be multiplied. அப்ப நான் -3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேனாக்கா multiply by -3. ஓகேவா? -3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்துரும். ஓகேவா? இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கங்க. நெகட்டிவ் நான் உள்ள மல்டிப்ளை பண்ண போறேனாக்கா இன்இக்வாலிட்டி will be change. ஓகேவா? அங்க less than இருந்துச்சுனா greater than ஆ மாறும். greater than இருந்துச்சுனா less than ஆ மாறும். less than or equal to greater than or equal to மாறி இருக்கு. அப்ப 3 greater than or equal to -3 cos x இங்க என்ன வரும் பாருங்க -3. அப்ப therefore that is மறுபடியும் in terms of what about will be negative in terms of நான் என்ன பண்ண போறேன்னா மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப நெகட்டிவ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது in terms of integral will change about. அப்ப therefore that is in condition about the term -3 less than or equal to -3 cos x less than or equal to 3. அப்ப in terms of that is 1 minus 3. அப்ப என்ன இந்த இடத்துல 1 இருக்குறதுனால 1 minus 3 in terms of include பண்றேன். 1 minus 3 less than or equal to 1 minus 3 cos x less than or equal to 1 plus 3. அப்ப therefore that is will be considered about the term. அப்ப 1 minus 3 is equivalent to -2. அப்ப 1 plus 3 is equivalent to 4. அப்ப therefore that is the two intervals தான் நான் பிரிச்சுக்க போறேன். அப்ப -2 less than or equal to 1 minus 3 cos x and 1 minus 3 cos x less than or equal to 4. அப்ப therefore taking by the reciprocal. அப்ப reciprocal எடுக்கும்போது நான் எனக்கு inequality that is will be considered about. அப்ப in terms of 1 by 1 minus 3 cos x less than or equal to -1 by 2. ஓகேவா? இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஒரு ரெசிப்ரோக்கல் இருக்கும்போது அதுதான் in terms of என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிருக்காங்க. ஓகே? அப்ப therefore அதே சேம் as also இங்க பாருங்க 1 minus 3 என்னது 3 cos x which is greater than or equal to 1 by 4. அப்ப therefore the closed interval of the terms என்னன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா hence the range of f is closed -infinity, -1 by 2. It is a open, it is a closed union about closed interval 1 by 4, plus infinity. In this order then we will find out the range. Okay va? It is clear about புரியுதா?
and see the next one example sums for. Example 1.24. What about 1.24 la kuduthirukanga? It is a important 3 mark type question. Find the largest possible domain for the real valued function given by f of x is equal to root of 9 minus x square divided by root of x square minus 1. ஏன்னா பப்ளிக்லேயே கேட்ட கொஸ்டின்ஸ் வருது ஓகேவா. அப்போ இந்த ஆர்டரில் given the conditions first x is less than or minus 3 or x is greater than 3. ஏன்னா xக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைக்கும். Then x square will be greater than the 9 and hence 9 minus x square will become negative which has no square root in R. ஓகே. அப்போ நான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நான் கிரேட்டராக சூஸ் பண்ணேன், 9ஓட கிரேட்டராக சூஸ் பண்ணாக்கா இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரூட்டில் நெகட்டிவ் வந்துடும். அப்போ ரூட்டில் நெகட்டிவ் வந்துச்சுனாக்கா நான் ஸ்கொயர் ரூட்டில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ரூட்ஸ் வில் பி நாட் ஃபைண்ட் அவுட். அப்போ therefore so x must lie on the interval. எதுக்குள்ளே தான் லை ஆகணும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் -3 2 + 3 குள்ளே தான் இன்டர்வல் லை ஆகணும். அதே சேம் கண்டிஷன் தான் செகண்ட் ஒனுக்கும். இப்போ செகண்ட் ஒனுக்கு கண்டிஷன்ஸ் ஆல்சோ இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to -1 and x is less than or equal to 1. அப்போ x square minus 1 will become negative or 0. Okay. அப்போ it is negative. x square minus 1 has no square root in R. It is negative நான் எடுக்கிறேனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னது எனக்கு ஸ்கொயர் ரூட்டில் வராது. அப்போ therefore if it is 0ன்னு எடுத்தோனாக்கா if it is f is not defined, ஏன்னா நான் இது 0ன்னு எடுத்தேன்னா any value divided by 0 equal to infinity. அப்போ it is not define the function. அப்போ so x must lie outside the interval. அப்போ closed interval -1 2 + 1 அதுக்கப்புறம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா that is x must lie on the interval. என்னது அந்த இன்டர்வலோட outside of the termஸில் தான் எடுக்கணும். அப்போ what about will be -infinity to -1. this எல்லாமே ஓப்பன். இதுக்குள்ளே நீங்கள் எந்த இன்டர்வல் வேணால் எடுத்துக்கலாம். அப்போ நான் வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் யூனியன் about 1 less than 1, infinity. Combining these two conditions, the largest possible domain for f is. இப்போ இதுக்கு நான் largest possible ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போகிறேன்னாக்கா what about will be condition about it is a closed interval -3, 3 intersection of the terms in this interval. அப்போ இன்டர்வலுக்குள்ள கம்பைன் பண்ணும்போது that is the condition about. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா it is using the condition -1. அப்போ closed interval -3, -1 union about in terms of 1, closed interval 3 குள்ளார it is a common of the terms வந்துரும். ஓகேவா. union about the term combine பண்ணி ரைட் பண்ணும்போது. ஓகே. it is clear about. புரியுதா? are you understood? and next one topic about in terms of what about the next topic operation on functions. in this area composition என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன். எப்படி காம்போசிட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் அடிட் ஆகுறது. அதாவது நம்ம ஆல்ரெடி 10th பார்த்துருக்கோம். எப்படி 10th பேசிக்காக பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா f composite of g, அது தட் இஸ் f composite of g of x equal to f of g of x ன்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ that is a function f of x is equal to what about in terms of x square minus 1, f of g of x is equivalent to will be considered the two function 2x plus 1 ன்னு இருக்குனாக்கா what about will be f of in terms of f of g of x னா எனக்கு 2x plus 1. then the substitute in a function about f of x is equal to f of 2x plus 1 is equivalent to in terms of 2x plus 1 the whole square minus 1. இந்த ஃபங்க்ஷனுக்கு x க்கு பதிலா then will be இங்கே என்ன இருக்கோ அதுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா. it is expanding the term that will be simplified. இதுதான் காம்போசிட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன்ஸை எடுத்துகிட்டு வர்றது. புரியுதா? இது டயக்ராமேட்டிக் ஓரியன்டாக இனி ஆர்டரில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். okay. it is a one of the function f is a function and another one functions will be considered. Two functions will be composite of the terms. What about will be considered a composite to g composite of f. அப்போ f is a composite functions of the terms. ஓகேவா. it is a consider the given order. ஓகேவா. இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸோடைய டெஃபினிஷன். what about the definition of the composite function 2 mark like கேக்குறாங்கனாக்கா then will be write out the term that f is a function from x tends to y and g is a function from y tends to z. be two functions then the functions h tends to x is a function from x tends to z. define as h of x is equal to g of f of x. for every x belongs to capital X is called the composition of f
with G. It is denoted by G composite. அதாவது ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. இதை ரீட் அவுட் பண்ணுறதுக்கு F composite with G அந்த ஆர்டரில் ரீட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ therefore that is considered the function of the terms. Okay? It is clear? இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் 1.25. Let f is a function from in a set of order pairs-ல கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 2, 2 இந்த order pairs-ல கொடுத்துருக்காங்க and g equal to 2, 1, 3, 1, 4, 2. Find g composite of f and f composite of g. ஓகேவா? அதை நான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஃபர்ஸ்ட் டொமைன் ஆஃப் த டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா? டொமைன் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் பேர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்துருக்கிறது என்னுடைய டொமைன். அப்போ 1, 3, 2 அதாவது 1, 2, 3 ஆர்டரை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்டோடைய ஆர்டரில் பார்த்தீங்கன்னாக்கா கோடொமைன் 2, 4, 2 அப்போ ரிப்பீட்டட் இஸ் நாட் அலோட். அதனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 டைம்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். அப்போ therefore டொமைன் ஆஃப் f is equals to 1, 2, 3 அண்ட் ரேஞ்ச் ஆஃப் f is equal to 2, 4னு எடுத்துக்கலாம். அப்போ டொமைன் ஆஃப் g equal to 2, 3, 4. Okay, domain of g equal to 2, 3, 4 and range of g equals to 1, 2. Okay, since the range of f is contained in the domain of g, we can define g composite of f. So as to find the image of 1 under g composite of f, we first find the image of 1 under f and then it is image under g. The image of 1 under f is 2 and it is under g is 1. But therefore g composite of f of 1 is equals to g of f of 1, that is g of 2, that is equals to 1. We get the resultant of the value. Okay va? புரியுதா? Similarly we find that என்ன அதே கண்டிஷன் g composite of f of 2 எடுக்கிறேன், that is we get the 1, that is g composite of f is equals to 3 equals to 2. So g composite of f is equals to then a set of order pairs-ல ரைட் பண்ணும்போது f composite of g எழுதும்போது இந்த order pairs-ல ரைட் பண்ணிக்கலாம். It is clear about இதே same as also உன்னுடைய example another one question 2 mark type-ல இருக்கிறது example 1.26 and 1.27. It is order the என்ன same as also condition-ல கொடுத்திருக்காங்கன்றத you will be homework and exercise 1.3லையும் 2 questions will be homework question. exercise 1.3 எடுத்துக்கங்க. exercise 1.3ல பார்த்தீங்கன்னாக்கா in exercise 1.3ல in a 6th question and 7th question will be 2 questions will be homework question. ஏன்னா நம்ம இதை பேஸ் பண்ணி வர exercise example sums பார்த்துருக்கோம். 6th sum and 7th sum will be homework question. ஓகேவா? எல்லாருமே homework கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.